அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறளில் இன்று நாம் பார்க்கக்கூடிய அதிகாரம் அறிவுடைமை. 25 அதிகாரங்களில் பொது தமிழ் பகுதியில் கற்க வேண்டிய அறிவுடைமை பகுதி. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்க ஆஹா அரண். அற்றம் அப்படின்னா நம்மளுடைய அழிவு. ஒரு மனிதனுக்கு அறிவுனா என்ன? 100 புத்தகத்தை படித்து பரீட்சை எழுதி அதில் பாஸ் ஆகி முதல் மதிப்பெண் எடுத்துட்டேன், நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நான் நேற்றுக்கு படித்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நேற்றுக்கு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 லெசன் படித்தேன், எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் அறிவாளியா? இல்லை, நான் கான்ஸ்டியூஷனில் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு இன்னைக்கு கேட்டிங்கன்னா 100 ஆர்டிகிள் ஞாபகம் இருக்குது, இதுக்கு பேர் அறிவா? அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அறிவு என்பது அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். அறிவுனா என்ன? முதல் வார்த்தையில் சொல்கிறார், அறிவு உன்னுடைய அழிவை காக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவி எப்படிப்பட்டதுன்னா, செருவார்க்கும்னா பகைவர் கூட உள்ள சென்று உன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை அழிக்க விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரண் போன்றது. சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின் பால் உய்ப்பதறிவு. மறுபடியும் எனக்கு புரியல, அறிவுனா என்ன? அடுத்த ஒரு விளக்கம் சொல்றார். சென்ற இடத்தால் செலவிடா, உன் மனது என்ன நினைக்கும்? நினைச்சது எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைக்கும். அப்படி செல்ல விடாமல் நன்மை எது என்பதை தெரிந்து இதன் பக்கம் செலுத்துவதற்கு பேர் தான் அறிவுங்கிற. படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதம் தான் டைம் இருக்குது. ஏப்ரல், மே 2 மாதம் டைம் இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு சினிமா பார்க்கணும்னு மனசு தோணும். இந்த நேரத்தில் நமக்கு திருவிழாவுக்கு போகணும், ஊரில் கொடை இருக்குது, ஒரு 3 நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணும். அப்படி சென்ற இடத்தால், மனம் நினைக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் அதை செல்ல விடாமல் தீது ஒரி அப்படின்னு அர்த்தம். தீது எது, சரி எது, நன்மை எது, தீமை எதுன்னு அறிந்து நன்மையின் பால் அதை செலுத்துவது தான் அறிவு. இன்னும் புரியல, அப்போ திருவள்ளுவர் அடுத்தது அறிவுன்னு என்னன்னு சொல்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அப்படியா அப்படின்னு நம்பாம அதுல என்ன உண்மை இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீ அறிவு அப்படிங்கிற. உனக்கு அறிவு இருக்கு. என்ன விஷயத்தினாலும் சொல்லட்டும். உங்களுடைய நல்ல நண்பரை பற்றி உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லலாம், உங்கள் நண்பர் உங்களை பற்றி ரொம்ப தவறாக சொல்கிறாரு, இருந்துட்டு போட்டோம். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அந்த பொருளில் மெய்ப்பொருள் என்பதை காண்பது தான் அறிவு. அடுத்ததும் சொல்கிறார் பாரு, அறிவு நான் இன்னும் புரியலையே. என் பொருளவாகச் செலச் சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. என் பொருளவாகச் செலச் சொல்லி, தான் சொல்றத பிறர் எளிதாக புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தன் 10 மணி நேரம் பேசுறான், என்ன பேச வரானே புரியல அப்படின்னு நம்ம நினைப்போம். சிலர் 5 நிமிடம் பேசிட்டு ஆஹா என்ன அழகாக பேசுகிறார். அப்போ என் பொருளவாகனா எளிமையாக பொருள் புரியுமாறு சொல்லி தான் பிறர் பேசும் பொழுது அவங்க பேசுகிற நுண்பொருளை, நுட்பமான பொருளையும் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் அறிவுங்கிற. தான் பேசுவதும் சுருக்கமாகவும் பிறர் விளங்கும்படியும் இருக்க வேண்டும். பிறர் ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா அந்த வார்த்தையில் என்ன நுட்பமான பொருளை அவங்க சொல்ல வராங்கன்னு உடனே கப்புன்னு அதை பிடிக்கிறதுக்கு பேர் அறிவுங்கிற. உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. உலகம் தளியது, உலகத்தே நட்பாக்கி, உலகத்தில் உள்ள உயர்ந்தவர்களை நட்பாக்கி கொள்வதுதான் அறிவுங்கிற. யாரெல்லாம் சிறந்தவர்? குணத்தில் சிறந்தவர், பண்பில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், ஒழுக்கத்தில் சிறந்தவர், இப்படி உலகம் இருக்கக்கூடிய அனைவரையும் தழுவி நட்பாக்கி கொண்டு உலகத்தார் மகிழ்வதற்கெல்லாம் மகிழ்ந்து விடாமலும் வருத்தப்படுவதற்கெல்லாம் வருத்தப்படாமலும் உண்மை எதுவோ அதற்கு மட்டும் வருந்தி சந்தோஷப்படுவதுதான் அறிவு. உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. எல்லாரும் இதுக்கு அழுகுறாங்க, நானும் இது அழுதுதான் ஆகணும். எல்லாரும் இதுக்கு சிரிக்கிறாங்க, நானும் இதுக்கு சிரிச்சுதான் ஆகணும். அப்படி கிடையாது. உலகத்து உயர்ந்தவர்களை நட்பாக்கி கொண்டு மகிழ்வதற்கெல்லாம் மகிழ்ந்து விடாமல் வருத்தப்படுவதற்கெல்லாம் வருந்தி விடாமல் இருக்கச் செய்வது அரிது. கூம்பல் என்றால் குவிந்து விடுதல், முகம் வாடுதல்.
எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. மறுபடியும் சொல்ற, அறிவுனா என்ன? இன்னும் விளங்கலங்க. உலகம் முழுவதும் எந்த பாதையில் போகிறது என்று பார், அந்த பாதையில் நீயும் செல். அப்படி செல்லாமல் மக்கள் எழுவதும், நீ உலகத்தில் இருக்க 700 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 699 கோடியே 99,999,999 பேரும் ஒரு பாதையில செல்லும் பொழுது நீ மட்டும் மாற்று பாதையில செல்லாத, அது அறிவில்லைங்கிறார். உலகம் எந்த போக்கில் போகிறதோ அதை அனுசரித்து பொதுமக்களுடன் ஒட்டி நடந்து கொண்டு அந்த பாதையில் செல்வதுதான் அறிவு. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இப்போ எல்லாரும் அறிவு அறிவு அறிவுனா என்ன, அறிவுனா சொல்லியாச்சு. இப்போ அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? அறிவுடையார் ஆவது அறிவாருங்கிற. அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நடப்பதை சொல்வான், தெரிஞ்சிருப்பான். இந்த எக்ஸாம் எழுத போறேன், அறிவாளி என்ன சொல்லிடுவான்? இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிடுவேன், அவன் அறிவாளி. இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ண மாட்டேன், அவனும் அறிவாளி. ஏன்னா அவனுக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேங்கிறவன் படிச்சிருக்கான், அவனுக்கு தெரியுது, அவன் அறிவை பயன்படுத்தி பாஸ் பண்ணிடுவேன்னு தெரியுது. எக்ஸாம் படிக்கல, ஃபுல்லாக ஓபி அடிச்சாச்சு, அந்த நேரம் பார்த்து உங்கள் வீட்டில் காலையில் ஹால் டிக்கெட் எடுத்து கொடுக்கும்போது, தம்பி நல்லபடியாக எழுதிட்டு வந்துடுறா, நீ பாஸ் ஆயிடும்டா, அசால்ட்டாக சொல்லுவான். ஏம்மா நானும் பாஸே ஆக மாட்டேம்மா, எனக்கு தெரியுமா. அப்போ என்னது? அறிவாளி பையனாக இருக்கானடா. படிக்கவும் இல்லை ஒருத்தன், எக்ஸாமுக்கு படிக்கவும் இல்லை, ஆனால் எக்ஸாமுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது எழுதுனா பாஸ் ஆயிடலாம்னு நினைக்கான அவன் தான் முட்டாள். அப்போ நல்லா படித்து பாஸ் ஆயிடுவேன்னு சொல்கிறவனும் அறிவாளி, படிக்கலை அதனால ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்கிறவனும் அறிவாளி. படிக்காமல் மூடப்பழக்க வளத்துக்கு ஆட்பட்டு கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்றுமே படிக்காமல் ஏதாவது கடவுளை நம்பினா கடவுள் கை கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறானே அவன் அறிவில்லாதான் சொல்கிறார். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரிக்கல்லாதவர். அறிவில்லாதவனுக்கு அந்த எண்ணம் இருக்காது, அந்த யோசனை அவனுக்கு இருக்காது, அவனுக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமேங்கிறார். பயப்பட வேண்டியதுக்கு பயந்து தான் ஆகணும். நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும், அஞ்சக்கூடாததற்கு அஞ்சக்கூடாதது. அஞ்சுவது அஞ்சாமை பேதைமைங்கிறார். பேதைமைனா முட்டாள்தனம், அறிவில்லாத செயல். பயப்பட வேண்டியதுக்கு பயந்தாகணும். உலகத்தில் நம்ம ஒழுக்கமாக நடக்கலைன்னா உலகத்தில் உள்ளவங்க நம்மளை சிரிப்பாங்க அப்படின்னு தெரியுதுன்னா பயந்து தான் நடக்கணும். இல்லை நான் எப்படிலாம் நடப்பேன், குடிச்சிட்டு நான் பாட்டில் நடப்பேன், என்னை யார் எதுவும் கண்டுக்கிட முடியாது, இதான் இப்போ கெத்து அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனங்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சல், பயப்படக்கூடாததுக்கு பயப்படுறது, அது தவறு. ஆனால் அஞ்சுவதற்கு அஞ்சுவது அறிவுடையாரின் தொழில், அவர் செய்பவர் அதைத்தான் செய்கிறார். அஞ்சுதல் கடைசியில் சொல்றார், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது ஒரு நோய். நோயினா அந்த இடத்துல துன்பத்தை சொல்றார். நல்லபடியாக அறிவு எல்லாத்தையும் எக்ஸாமுக்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்குது, ஜனவரி மாதம் ரிசல்ட். நல்லா படித்து அறிவாளியாக இருக்கிறோம் அப்படின்னா, நல்லா படித்து நல்ல நாலேஜோடு இருக்கிறோம், நல்ல தெளிவான மனப்பான்மை இருக்குது. உனக்கு எதிரில் என்ன நடக்கும், ஜனவரி மாதம் நீ என்ன பண்ண போகிறோம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜனவரி மாதம் ரிசல்ட்டு, நான் குரூப் 4 எக்ஸாமில் டாப் மார்க் எடுத்திருப்பேன், நான் ஒரு விஏஓ போஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன், அடுத்த ஜூனில் ஜாயின் பண்ணிடுவேன், ஜூலையில் மாதம் சம்பளம் வாங்குவேன். இப்படி எதிரே வரப்போவதை முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். அறியவில்லை என்றால் பதறிக்கிட்டே இருக்கணும். துன்பம் என்ன துன்பம்? ஐயோ ஜனவரி ரிசல்ட் வருதாம டிஎன்பிசிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஐயா ரிசல்ட் எப்போ போடுங்க, ரிசல்ட் போடுங்க. ஏன் ரிசல்ட் போடுறது உனக்கு? ஏன்னா உனக்கு என்ன குழப்பம், நமக்கு என்ன மார்க் வரப்போகுது, நம்ம எத்தனை நேரம் இருக்கும், ஃபஸ்ட்டு பாஸ் ஆக போகிறோம் ஃபெயில் ஆக போகிறோம், பயம் இருக்கும். அப்போ எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவது ஒரு நோய். ஒன்று அதிர வைக்கிறதுக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறது அறிவில்லாதவனுக்கு தான் துன்பம். திடீர்னு ஷாக்கு, உன் ரிசல்ட்டில் பேர் இல்லைடா அப்படின்னா ஐயோ அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிடும். அறிவாளிக்கு அது கிடையாது. அறிவாளிக்கு எதிரதா காக்கும், பின்னாடி வரக்கூடியதை முன்னக்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு அதிர்வதற்கு ஒரு நோய் என்று இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளே தெரிஞ்சிடும். அறிவுடையார் எல்லாம் உடையாருங்கிற. அந்த உலகத்தில் அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே அவன்கிட்ட இருக்குப்பாங்கிறார். அறிவில்லாதவருக்கு எந்த இதுவுமே அவருக்கு இல்லை. என்னுடைய ரேனும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இருந்தாலும் அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் அறிவாளி புத்திசாலி, அவனுக்கு அறிவு இருக்கு, ஒரு பொருளும் அவனுக்கு இல்லை, ஆனால் அவன் எல்லாம் உடையவன். ஒருத்தன் பெரிய செல்வந்தன், கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனால் அறிவு இல்லை, அவனுக்கு எதுவுமே இல்லைங்கிற. ஸோ திருக்குறள் 10மே உங்களுக்கு முத்தான திருக்குறள், அறிவின் சிறப்பை சொல்லுது. அறிவாளியாக இருக்க வேண்டும்.
அறிவு என்பது பிறப்பினால் வருவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் அறிவாளியா இருக்கேன், நான் பிறக்கும்போதே அறிவாளியா பொறந்துட்டேன், நான் பிறக்கும்போதே அறிவில்லாம பொறந்துட்டேன். அப்படி கிடையாது. அறிவு என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அறிவு என்பதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவை நாம் நிறைய புத்தகங்களை படித்து, நல்ல நூல்களையும், நல்ல நெறிகளையும், திருக்குறளை படித்தாலே உங்களுக்கு அறிவு கிடைக்குது மக்களுக்கு. அப்போ அறிவு என்பதை பற்றி 10 திருக்குறள்ல அழகாக பேசியிருக்கிறார். இதை தாண்டி அறிவுங்கிறது யார் சொல்ல முடியும்? நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.